everyone, welcome to Sub Comics and நான் உங்க பவித்ர பிரபாகர். போன இஷ்யூல ஹியூவிக்கு காம்பவுண்ட் வியை கொடுத்துறாரு புச்சர். இந்த இஷ்யூல ஹியூவி என்ன பண்றான்னு பார்க்கலாமா? ஓபன் பண்ணா ஒரு பார்க்ல ஹியூவி போய் ஒரு பெஞ்ச்ல உட்காரலாமான்னு கேக்குறான். அங்க உட்கார்ந்துருக்க பக்கத்துல இருக்க பொண்ணு யாருன்னா, அட நம்ம ஸ்டார்லைட். ஆமாங்க, அங்க பக்கத்துல ஸ்டார்லைட் வந்து உட்காந்துருக்காங்க. இல்ல முடியாது அப்படின்றாங்க. சரி ஓகேங்க அப்படின்ட்டு அவன் இன்னொரு பெஞ்ச்ல பக்கத்துல போய் உட்காரான். அவனை அப்படியே பார்த்து அவங்க அப்படியே சைட் அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் பார்த்துட்டு, உங்களோட இங்கிலீஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே. ஆமாங்க, நான் ஸ்காட்டிஷ் அப்படின்றான். ஓ ஐம் சாரி. பரவாயில்லங்க, இதுல என்ன இருக்கு, இதுக்கு எதுக்கு நீங்க சாரிலாம் சொல்றீங்க? இல்லங்க, நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது கொஞ்சம் திமிரா பேசுற மாதிரி இருந்துச்சு. இன்னும் அந்த இங்கிலீஷும் ஸ்காட்டிஷ்க்கும் நடுவுல பேசுறது கொஞ்சம் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓ அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு அப்படியா தோணுச்சு? ஆமா, எனக்கு லைட்டா அப்படிதான் தோணுச்சு. நீங்க எப்படி இந்த ஏரியாவா இல்ல எதுவும் சுத்தி பார்க்கறதுக்கு வெக்கேஷனுக்காக வந்திருக்கீங்களா? இல்லங்க, எனக்கே ஆக்சுவலா நான் என்ன பண்றேன்னு தெரியல. ஒரு ஜாபுக்காக வந்தேன். ஆனா வந்த இடத்துல அது ஒன்றும் அவ்வளவா செட் ஆகல. ஆனா அதே சமயம் எனக்கு வேலை பிடிக்கலன்னு சொல்ல முடியல. எப்படி சொல்றது, கூட இருக்கிறவங்க அவங்க எனக்கு செட் ஆகலன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா அதுக்காக அந்த வேலையை விட்டுட்டு போறதான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது. நானும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வேணும்ன்றதுக்காக எனக்கு பிடிக்காத அருவருப்பான அசிங்கமான சில பல விஷயங்களவே நான் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும். அதை நினைச்சு நான் நிச்சயமா பெருமைப்பட போறது இல்லை. ஆனா அதுக்காக எனக்கு கிடைச்ச விஷயத்த நினைச்சு நான் வருத்தப்பட போறதும் இல்லை. ஒரு நல்ல விஷயம் கிடைக்கணும்னா சில விஷயங்களை தாண்டி வந்துதான் ஆக வேண்டியது இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு ஸ்டார்லைட் சொல்ல, நீங்க சொல்றது அர்த்தம் இருக்கு. சரி, என்ன இந்த டைம்ல வந்து பார்க்ல இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்க, சும்மாதான் அப்படியே சுத்தி பார்க்கலான்னு ஒரு மாதிரி மைண்டு வேகா இருந்துச்சு. ஸோ இந்த இடத்த சுத்தி பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீ ஆவேன் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு அவ சொல்றா. நிஜமாவா? நீங்க இந்த இடத்த உண்மை நான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, இல்லையா பின்ன? அப்படி இல்லைங்க, இது வந்து ஆக்சுவலாக ஒரு தியரி இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் ஒரு புக்ல படிச்சேன். இது எல்லாமே இந்த சென்ட்ரல் பார்க் அப்படின்றது டோட்டலா ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயமா. கவர்மெண்ட் வந்து மக்களை கொஞ்சம் அமைதிப்படுத்துறதுக்காக, இங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய சிட்டியில இவ்வளோ பெரிய பொல்யூஷன் இருக்கிற ஒரு இடத்துல எப்படி இந்த பார்க் மட்டும் இவ்வளோ இயற்கையாவே இருக்கு? இதெல்லாம் ஆக்சுவலா அவங்க வந்து நட்டு வச்சுட்டு போயிருக்கானுங்க. நைட் ஆனால் லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவானுங்க. இதெல்லாம் ஒரு ஹாலோகிராம் மாதிரி. நம்ம ஃபீல் பண்ணலாம், தொடரோன்ற ஃபீல் இருந்தாலும் இது ஒரு ஹாலோகிராம் மாதிரி. நைட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணா எந்த மரமுமே இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஹியூவி கதை அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அவன் பேசுறத அப்படியே ரசிச்சு கேட்டுட்டு இருந்த ஸ்டார்லைட், சரி உன் பேர் என்ன சொல்லு? அதுவா, என் பேர் ஹியூவிங்க. ஓ, நான் ஆனி. உங்களை சந்திச்சதுல சந்தோஷங்க. சரி ஹியூவி, அப்புறம் பார்க்கலாம், நான் கிளம்பணும், கொஞ்சம் வேலை இருக்கு. ஓ, நான் கூட கிளம்பணுங்க. சரி பாப்போம், திருப்பி டைம் கிடைச்சா கண்டிப்பா மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்லைட் பறந்து போறான். அப்படியே கட் பண்ணா இந்த டீனேஜ் நிக்ஸை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டது இந்த டேப்ல ரெக்கார்டர்ல இருக்குல்ல, ஸோ அதை பிளே பண்ணி பாய்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அதை எப்படி என் வாயில நானே சொல்லுவேன், எப்படி இருக்குன்றத நீங்களே கேளுங்களேன். கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாடா கிழிக்கிறது. ஸோ த பாய்ஸ் இந்த டீமை கேட்டுட்டு இருக்கும் போது பிரெஞ்சு விழுந்து கண்டபடி சிரிக்கிறான். என் அம்மாவும் சிரிப்பு அடக்கிட்டே உட்காந்துருக்கான். இதே நேரத்தை கதவை திறந்துட்டு உள்ள வந்த ஹியூவி, என்ன இங்க நடக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பாக்குறான். அதை பார்த்த புச்சர், ஹே ஹியூவி, உள்ளவா, வா வந்து உட்காரு. பிரெஞ்சு கொஞ்சம் நவுந்துக்கோ. எங்க போயிருந்த 2 நாளா ஆளை காணோம் அப்படின்றான் எம்எம். ஹே, நான் தான் உனக்கு 2 நாள் லீவ் கொடுத்தேன். வீக்கெண்ட் டைம்ல பாவம் பையன் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும். என்ன ஹியூவி, 2 நாளா ஊரை சுத்தி பாத்தியா, எப்படி இருக்கு அப்படின்றான். யா, நல்லா இருக்கு, எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, எனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கு அப்படின்றான் ஹியூவி. உடனே அவனை பார்த்த ஹியூவி, இவன் ஏதாவது உண்மையை வளர போறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ ஹியூவி, நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. சரி வா, நம்ம வெளில போய் ஒரு பெஸ்ட் பர்கர் சாப்பிடுவோம், இந்த சிட்டிலே செம பர்கர், எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்றான். அதை எம்எம் கவனிக்கிறான். பெஸ்ட் பர்கர்னா நீ இந்த கடைக்கு வேணா கூட்டு போ அப்படின்னு அவன் ஒரு கடையை சொல்றான். ஹே, கரெக்டா சொன்ன, அந்த கடைக்கு தான் நண்பா நாங்க போறோம். சரி பாத்துக்கோ, ஆடியோல வேற ஏதாவது மேட்ரு வந்துச்சுன்னா எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். ஆனா அவனோட நடத்தையில ஏதோ கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறத எம்எம் நோட் பண்றான். இவன் ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க போய் ஒரு அமைதியான ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பர்கர் சாப்பிட்றாங்க. என்ன ஹியூவி, எப்படி போச்சு வீக்கெண்ட்லாம் அப்படின்றான். யா, நல்லதா போச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு தெளிவு கிடைச்சது. நானும் உங்ககிட்ட ஏற்கனவே ரொம்ப சத்தமா பேசிட்டேன், ஐம் சாரி அப்படின்றான் ஹியூவி. ஹேய், உன் மேல எந்த தப்பு இல்லை மேட். நான் தான் உங்ககிட்ட கேட்காம நான் பாட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா நான் அது வேணும்னு செய்யல, பட் ஐம் ரியலி சாரி அப்படின்றாரு புச்சர். எனக்கு தெரிஞ்சு புச்சர் சாரி கேட்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். காமிக்லயும் சரி, சீரீஸ்லயும் சரி, அந்த மனுஷன் சாரியை தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டாரு. ஐ மீன் லாஸ்ட் சீசன்ல கேட்டிருந்தாரு சாரி, பட் சொல்றேன். ஸோ அவர் சாரி கேட்டதுக்கு அப்புறம் ஹியூவி, பரவாயில்ல இருக்கட்டும், திரும்பி இது மாதிரி ஏதாவது பண்றதா இருந்தா தயவு செஞ்சு முதல்ல என்கிட்ட சொல்லிருங்க, சரிங்களா
அப்படின்றான். கண்டிப்பா மேட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல மேட், ஏற்கனவே உனக்கு இது ஃபர்ஸ்ட் டென்ஷனா இருக்கும், பட் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணனா இந்த பவர் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இது உனக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹியூயி, ஆமா கரெக்டு தான், எனக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமா இருந்துச்சு, நான் உண்மையிலே பயந்துட்டேன், நான் ஒரு ஃப்ரீக் ஆகிடணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன், ரிலாக்ஸ் பண்ணேன், எனக்கு இப்போ பரவாயில்ல. இங்கே பாரு மேட், இந்த உலகத்தோட பெஸ்ட் சிட்டின்னு பார்த்தனா அது இந்த நியூயார்க் தான். பிகாஸ் இங்கே இருக்கிறவங்கள முக்காவாசி பேருக்கு மேலே முட்டா பசங்க, எல்லாருமே மக்கு கூமுட்டைங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஊர்ல நீ என்ன வேணாலும் செய்யலாம், யாரை வேணாலும் அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் யாரையும் கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இருக்கிறவங்கலாம் முட்டா பசங்க. இதை விட பெஸ்ட் சிட்டி இந்த உலகத்துல உன்னால பார்க்கவே முடியாது. இது அமைதியா கேட்டுட்டு இருந்த ஹியூயி, அப்படியா சொல்றீங்க? ஆமா மேட், நான் இங்க 20 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், நீங்க கொஞ்ச நாள்ல இதே புரிஞ்சுப்ப அப்படின்றாரு புச்சர். இங்க பாருங்க மிஸ்டர் புச்சர், நான் திரும்பி இந்த டீம்ல சேர்றதுக்காக வரல. ஆக்சுவலா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்கன்றது எனக்கு முழுசா ஒன்றும் புரியல. நான் இன்னும் என்னோட முடிவு எடுக்கவும் என்னால முடியல, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால என்ன எதுலேயும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஹியூயி. ஹேய் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல மேட், இங்க பாரு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், இதுக்கு மேல எந்த சர்ப்ரைசஸும் கிடையாது. ஏன்னா எந்த விஷயமோ எந்த ஊசியோ எதுவுமே நான் உனக்கு பண்ண மாட்டேன். நோ மோர் சர்ப்ரைசஸ் அண்ட் நோ மோர் ஷிட்ஸ், ஓகே? அண்ட் ஜஸ்ட் கிவ் மீ a minute இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து பேசுறாரு. ஹேய் என்னாச்சு? தோ வரோம், வா ஹியூயி போலாம், ஒரு செம்ம மேட்ரு மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த கட் பண்றாங்க. டீனேஜ் நிக்ஸ்ல இருக்க ஒரு மெம்பர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். நான் ஒரு கே சூப்பர் ஹியூமன் அப்படின்றான். எனக்கு இதுல எந்த வித அசிங்கமும் இல்ல, அவமானமும் இல்ல. நான் இதை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சதை நினைக்கும் போது தான் எனக்கு சங்கட்டமா இருக்கு. நான் மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்காக நான் யாருங்கிறத மறைக்கணும்ன்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. இதுதான் நான், என்ன இதோட ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷனலா இன்டர்வியூ கொடுக்குறான். இதை பார்த்துட்டு யாரா அவன் ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு ஹோம்லேண்டர் முழிக்கிறாரு. யாரா அவன் பிளாக்காக இருக்கான், கேன்றான், ஒன்றும் புரியலையே, இது பெரிய ஓக் அஜெண்டாவை பற்றி பேசுகிறாங்க ஆக்சுவலாக சொல்லணும்னா. இதை பார்த்த ஹோம்லேண்டர், நான் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ கரெக்டாக அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. வாட் எவரில் ஹோம்லேண்டர் ஒரு 7 மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. அதில் வந்தவங்க எல்லாருக்கிட்டையும், சரி எங்கே நமக்கு சரக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆயா இருக்குமே அதை காணோம் அப்படின்றாரு. என்ன? ஆமாப்பா மேலரின்னு ஒரு கிளவி இருக்குமே, எங்க அது? அவங்க ஏதோ வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்றான் ஏட்ரைன். ஆக்சுவலாக இங்கே வெளியே எவ்வளவோ சீரியஸான ஒரு மேட்ரு நடந்துட்டு இருக்கு, பட் அதை பற்றி இவங்க பேசாம சும்மா மொக்க போட்டுட்டு இருக்கானுங்க. இதை பார்த்த ஸ்டார்லைட், எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம அந்த ஷவுட் அவுட்டுக்கு சப்போர்ட் காட்டணும்னு தோணுது. நம்ம அவனை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்றத வெளியில் சொன்னால் அது நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்ற ஸ்டார்லைட். அதை அமைதியாக கேட்டுட்டு இருந்த ஹோம்லேண்டர், ஓ அப்படியா, ஆமாம் சார், நமக்கு என்ன தோணுதோ அதை சொல்லலாம் செய்யலாம் அப்படின்றீங்களா? சார் ஆமாம் சார், அதான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே, அப்படின்னா எனக்கும் உன்னோட ட்ரெஸ் பிடிக்கல, இந்த ட்ரெஸ்ஸை இன்னும் கொஞ்சம் சின்னதாக்குனா கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது, இதோ இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் மேலே மார்க்கரை வச்சு வரைகிறாருங்க. அவளுக்கு அப்படியே பயங்கர அன்கம்ஃபர்டபுள் ஆகுது. இந்த மாதிரி தான் இருக்கணும் உன் ட்ரெஸ், அடுத்த வாட்டி நான் பார்க்கும்போது இந்த சைஸில் ட்ரெஸ் போட்டுக்கோ. நான் சொல்கிற ஐடியா புரியுதா? வந்தோமா உக்காந்தோமா சீட்டை தேய்ச்சோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த ஐடியா கொடுக்குறேன்ற மயிரெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. டீனேஜ் நிக்ஸ்லேருந்து இவன் வரலன்னா வேற ஒரு ஆளை தூக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ சிம்பிள், தூக்கி போட்டு வேற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்லேண்டர் அந்த இடத்துலேருந்து கோவமாக கிளம்பி போகிறாரு. இந்த டீனேஜ் நிக்ஸ் இருக்கிற ரூமு தான் நம்ம பாய்ஸ் பக் பண்ணியிருக்காங்களே, அதோட ஆடியோ கேட்கும்போது, நீ ஏன் இப்படி சொன்ன, என்ன ஆச்சு, யாரு உன்னை இப்படி சொல்ல சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஷவுட் அவுட் சொல்றான், இல்ல எனக்கு தெரியல, யாரோ ரேண்டமா எனக்கு கால் பண்ணாங்க, என்ன மிரட்டினாங்க, இதை நீ சொல்லலை அப்படின்னா உன்னோட டேப்பை நாங்க வெளில விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா பேசுறான். சரி இரு, யாருன்னு பார்ப்போம், என்னன்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹியூய்க்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இவனை மட்டும் போட்டு கொடுத்தீங்க, ஏன் இவன் பிளாக்கா இருக்கான்றனாலயா? ஹேய் கண்டிப்பா அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும். பாப்கிளாவை சொல்ல முடியாது, கன் பவுடரை சொல்ல முடியாது, ஜெட் ஸ்ட்ரீமை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி எல்லாம் வாட் சப்போர்ட்டுக்கு வந்து நிற்பாங்க. ஆனா இவன்னா சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க. ஆனா அதே சமயம் ஒரு சூப்பர் ஹீரோ இந்த மாதிரி ஒருத்தனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு இந்த உலகத்துக்கும் தெரிய வரும். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் பெரிய தாட் ப்ராசஸ்லாம் இல்லை. நீ எதுவும் தப்பா நினச்சிக்காத மேட் அப்படின்னு புச்சர் பேசிட்டு இருக்காரு. ஸோ இதை வச்சு வேற எதுவும் ஆட்டம் ஆடலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா மிஸ்டர் புச்சர் அப்படின்றான் ஹியூயி. தெரியல, இப்போதைக்கு அவன் தான் இந்த டீமோட பாஸாக இருக்கான். ஸோ அவனை தூக்கியாச்சு, இதுக்கப்புறம் வேற என்ன பெருசாக பண்ணணுன்றதை யோசிப்போம். சரி நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். டெரர் நீ இங்கே இரு, நாங்கள் வர வரைக்கும் அப்படின்னா அது கத்துது. ஹேய்
கமான் மேட், நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னா அமைதியாயிடுது. திடீர்னு அங்கேருந்து ஒரு சவுண்ட் வருது. ஆக்சுவலாக டெரர் கத்திக்கிட்டே இருந்ததுனால அங்கே தூரத்தில் இருந்தவனுங்க யாரும் இங்கே நிற்கிறானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு யாரா நீங்களாம் அப்படின்னு கத்திக்கிட்டு வரான். வரது யாரும் இல்லை, டீனேஜ் நிக்ஸ். இங்கே பாய்ஸ் டீம் ரெடியாக நிற்கிறானுங்க. ஓ போச்சுடா அப்படின்றாரு புச்சர். ஏய் என்ன பண்ணிருக்கீங்க? ஏய் ஒரு நிமிஷம் இரு, இது நீ தானே? நானே தான்டா. இவ்வளவையும் பண்ணிட்டு நீ தப்பிச்சு போலான்னு நினைக்கிறியா? எங்க ஷவுட் அவுட்டை மிரட்டினது நீ தானா? நான் தான்டா. முதல்ல நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு புச்சர். நான் யாரா? முதல்ல வாயில் இது சிரிக்கிறது நிப்பாட்றா. வாயை உடைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீ எல்லாம் பஞ்ச டைலாக் பேசுற தலையெழுத்து இதெல்லாம் நான் கேட்கணும்னு இருக்கு அப்படின்னு கலாச்சிக்கிட்டே இருக்காருங்க. கடுப்பாயிட்டு வாங்கடா சண்டைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீனேஜ் நிக்ஸ் கூப்பிடுறான். அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த புச்சர், என்ன பாய்ஸ் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்றாரு. அதோட இந்த இஷ்யூவை முடிக்கிறானுங்க. ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஏன்னா லைக் பண்ணீங்கன்னா ஆல்கரிதம் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் பேசுற யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி மோர் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சூப் காமிக்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த சீரீஸை நான் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம 1000K லைக்ஸை கொண்டு வாங்க. தேங்க்யூ ஆல், பீஸ்.